மதுரை டிவிஎஸ்ங்க 4 மணிக்கு ஒரு ரெஸ்கியூ கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசல் ஸ்வைப்பருங்க, குண்டு பையன், கண்ணாடி விரியன் பாம்புங்க. இது ஒரு நம்ம தங்கப்பில் பைரவர் தான் காமிச்சு கொடுத்துருக்காரு. உரிமையாளரை வந்து சவுண்டு என்னடா கண்டினியூஸாக குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்பல வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் படுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா முடிய விஷமுடிய கண்ணாடி விரியன் பாம்புங்க. குண்டு பையன்வே சவுண்டு இப்போ தான் நிப்பாட்டியிருக்கான், ஃபீல் பண்ணிட்டான் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. கொடிய விஷமுடைய பாம்பு வந்து 2 கால் பாம்பு தாங்க, நம்ம மனிதர்கள் தாங்க, சில மனிதர்கள். ஓகேடா, சேஃபாக இருக்க குண்டு குண்டு. சரி, குட் மார்னிங். இங்கே இருக்கு பைரவர். ஆமாம், பைரவர் குலைச்சிக்கிட்டே இருக்கிறக்கு அப்போ தான் என்னென்னு வந்து பார்க்குறீங்க. குண்டு பையிலே குட் மார்னிங். ஸோ இப்போ பாருங்கள், பைரவர் தான் இந்த குண்டு பையில காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்புங்க. நைட்டு தான் இது வேட்டையாட வரும். கிளம்புற நேரம் பைரவர் பார்த்துட்டாரு, பயந்து வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. இந்த இடத்துல இருந்துச்சு கரெக்டாக. குப்பை தொட்டி இது பண்ணி இந்த இடத்துல தான் சவுண்டு பைரவர் வித்தியாசமாக இருக்கும் தான் வர்றீங்க. வீட்டுக்குள்ளே வந்து குறைச்சிக்கிட்டே இருந்தோன்னா கூட்டிகிட்டு வெளியில் வந்தேன். சரிங்க. கரெக்டாக அங்கே நம்மள பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல நின்றுட்டு போகாமல் பக்கத்தில் பாம்பு நின்றுச்சு. அப்புறம் நிற்க சொல்லிட்டு நான் போய் டியூப் லைட் அப்போ தான் போட்டு விட்டேன். இருட்டாக இருந்ததுனால தெரியல. போட்டதுக்கப்புறம் பார்த்துறீங்க இங்கே தான் இருந்திருக்கு. அப்புறம் இங்கேருந்து மூளை இப்போ காணும். அப்புறம் தேடுனேன், எங்கே இருக்குன்னு தேடும் போது அந்த மூலையில் இருந்தேன். அது வேகமாக மூவ் ஆகலைன்னொன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு. கண்ணாடி விரியன் கண்டுபிடிச்சிங்க. இங்கே நாய் வந்து கத்தும் போது மூவே ஆகலை, அப்படியே அசைஞ்சிட்டே நின்றுச்சு. எனக்கு இருட்டில் தெரியல. இரவு நேரங்களில் அதிகமாக பாம்பு பிடிக்கிறோன்னா எல்லாமே பைரவர் தான். பைரவரை புரிஞ்சுக்கிறாம நிறைய பேர் அடிக்கிறது. அது நைட் வந்து ஒரு 2 மணி. ஆமாம், இவங்க பூரா இரவுல தான் வந்து வேட்டையாடுவாங்க. அது வெளியில் வந்து படுத்துருக்கோம், வீட்டு வாசல் அங்கே வந்து படுத்துருக்கோம். இன்னைக்கு என்னமோ வெளியில் குண்டு பையில நகர்றா. இதுக்குள்ளே போ. இப்போ பைரவர் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்காரு, இதுக்கு சாக்கில் இல்லை. போ. இருங்க. போய். சரியா? சரி, சரிப்பா போங்க வாங்க. சரி போங்க, வரண்ணா. போங்க, தைரியமாக போங்க. நல்ல பிள்ளை போங்க. இன்னும் உள்ளே எடுங்க. அதான் இன்னும் கொஞ்சம். இன்னும் சூப்பர். சரி போதும், சவுண்டை விடுங்க. சரி, சேஃபாக தான் இருக்கீங்க. இப்போ பைரவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சரிப்பா சரியா.
கூல் கூல், பயம்ல பயம்ல. இந்த வரேன்ப்பா. சரி குண்டு போயில இம்பார்ட்ரா சவுண்ட். மதுரை டிவிஎஸ்ங்க 4 மணிக்கு ஒரு ரெஸ்கியூ கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசல்ஸ் வைப்பருங்க, குண்டு பையன், கண்ணாடி விரியன் பாம்புங்க. இது ஒரு நம்ம தங்கப்பில் பைரவர் தான் காமிச்சு கொடுத்துருக்காரு. உரிமையாளரை வந்து சவுண்டு என்னடா கண்டினியூஸாக குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்பல வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் படுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பொடியை விஷமுடிய கண்ணாடி விரியன் பாம்புங்க. குண்டு பையன் சவுண்டு இப்போ தான் நிப்பாட்டியிருக்கான், ஃபீல் பண்ணிட்டான் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. கொடிய விஷமுடைய பாம்பு வந்து 2 கால் பாம்பு தாங்க, நம்ம மனிதர்கள் தாங்க, சில மனிதர்கள். ஓகேடா, சேஃபாக இருக்க குண்டு. சரி, குட் மார்னிங்.